பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தை தேவனாகிய கர்த்தர் காண செய்திருக்கிறார். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தம் ஏசாயா 43 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி. இந்த மாதத்திலும் ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட இருப்பார், உங்களோடு கூட நடத்துவார். எந்த சூழ்நிலைகளை நீங்கள் கடக்க நேரிட்டாலும் அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் உன்னோடு இருப்பேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதனால் அந்த சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் கலங்காதீங்க, பயப்படாதீங்க. இந்த மாதத்திலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நடத்துகிறதை நீங்கள் காண்பீங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடத்தப்பட்டார்கள். பாருங்கள், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒன்றுமே குறைபடவில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை மகிமையாய் நடத்தினார். அவர் அற்புத செயல்களை கண்டார்கள். அதே போல் இந்த மாதத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களை அற்புதமாய் மகிமையாய் நடத்துகிறதை நீங்கள் காண்பீங்க. உங்களை திகைக்க விட மாட்டார். இந்த வசனம் சொல்லுகிறது, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த 8வது மாதத்தில் ஆமென், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஆமென் சோதரம் உங்களோடு கூட நடத்துகிறதை நீங்கள் காண்பீங்க. ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் உங்களை திகைக்க விட மாட்டார். எப்படி வனாந்தரத்தில் அந்த ஜனங்களோடு கூட இருந்து அவர்கள் அற்புதமாய் நடத்தினாரோ, அதே போல் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாக நடத்துவாங்க. தொழிலில், வேலையில், குடும்ப வாழ்க்கையில், படிப்பில், எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி. அப்படியே நாம் ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி தகப்பனே, இந்த புதிய மாதத்திற்காக நன்றி அப்பா. ஆமென் ஆண்டவர், இந்த வருஷத்தின் 8வது மாதத்துக்காக சோதரம். இந்த மாதத்தின் முதல் நாளிலும் முகத்தை நோக்கி பார்க்கிறையா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த மாதத்திலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்னீங்க. அப்படியே கூட இருந்து நடத்துங்க. இந்த 8வது மாதம் பிள்ளைகளுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஐயா. எதிர்பார்க்க நன்மைகளை கட்டளையிடுங்கப்பா. தடைகளை மாற்றி அற்புதமான வழிகளை திறந்து கொடுங்க ஐயா. பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஐயா. தொழில் வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் தகப்பனே. பிள்ளைகளை சுற்றிலுக்கு அந்த ரக்கினி முதலாய் வேலியடைத்து காத்துக்கொள்ளணும் ஐயா. தெய்வ கிருபை இறக்க ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்ள நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. முகத்தையே நோக்கி நான் பார்க்கிறப்பா. இந்த புதிய மாதம் ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கணும். கையிட்டு வச்சுக்கிற எல்லா காரியத்திற்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. ஆமென் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே நீர் ஆமென் அப்பா உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அற்புதமாய் நடத்தி ஆசீர்வதித்து மகிழ பண்ணுங்க. அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.